வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் பலரையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கிற சர்க்கரை நோய். ஆனா இதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன தீர்வுகளை பத்தி அவங்களோட ஞானத்தின் வழியில எப்படி இதை நிர்வகிக்கலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இன்னைக்கு இத தொற்றான் நோய்களின் அரசன்னு சொல்றாங்க. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் முதல் கேள்வி சுகர் இருக்கான்றதுதான். அந்த அளவுக்கு இது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு இல்லையா? ஆனா இதுக்கான ஒரு தீர்வை நம்ம பாரம்பரியத்திலேயே ரொம்ப ஆழமா சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இப்படி சாத்தியம், அதுதான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, எந்த விதமான நவீன அறிவியல் கருவிகளும் இல்லாத காலத்திலேயே அகத்தியர், போகர் மாதிரியான மகா சித்தர்கள் இந்த நோயோட மூல காரணத்தை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகளையும் தெளிவா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. முதல்ல நம்ம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். சித்த மருத்துவம் சர்க்கரை நோயை வெறும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகிற ஒரு பிரச்சனையா மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி அதோட பார்வை ரொம்பவே முழுமையானது. சித்தர்கள் இதுக்கு வச்ச பேருதாங்க மதுமேகம். அவங்க இத ஒரே நோயின்னு வகைப்படுத்தாம ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கேத்த மாதிரி வாதம், பித்தம், கபம்ன்ற அடிப்படையில கிட்டத்தட்ட 20 வகைகளா பிரிச்சிருக்காங்க. பாருங்க அவங்களோட புரிதல் எவ்ளோ ஆழமா இருந்திருக்குன்னு. ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனியான சிகிச்சைகளை வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இந்த நோயோட ஆணிவேர் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்ப விட்டு வெளியே போக வேண்டிய கழிவுகள் சரியா வெளியேறாம உடம்புக்குள்ளேயே தங்கிடுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு சித்தர்கள் சொல்றாங்க. குறிப்பா கீழ்நோக்கி வேலை செய்ய வேண்டிய அபான வாயு தடம் மாறி மேல் நோக்கி போகும்போதுதான் இந்த சமநிலையின்மையே ஏற்படுதாம். இந்த உருவகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த வரி. நம்ம உடம்புல இன்சுலின் சரியா வேலை செய்யாதப்போ நாம சாப்பிட உணவோட சத்துக்கள் எரிக்கப்படாம கழிவுகளா மாறி ரத்தம், தசைன்னு எல்லா இடத்துலயும் தங்க ஆரம்பிக்குது. கடைசியில சிமெண்ட் இறுகி கல்லாகிற மாதிரி இந்த கழிவுகள் எல்லாம் மெதுவா உள்ளங்கால்கள்ல போய் படிஞ்சிடுது. இதனாலதான் ரத்த ஓட்டம் தடப்பட்டு கால் எரிச்சல், மரத்து போறது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. சரி, பிரச்சனை புரிஞ்சிருச்சு. இதுக்கு சித்தர்கள் என்ன தீர்வு சொன்னாங்க? அவங்க நமக்கு விட்டுட்டு போன சில அற்புதமான மூலிகை புதையல்களை பத்தி இப்ப பாப்போம். இந்த ஒரு சித்தர் வாக்கே போதும் ஆவாரையோட மகத்துவத்தை சொல்றதுக்கு. இது வெறும் பழமொழி இல்லங்க, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மைய ஒளிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம சித்தர்கள். சித்த மருத்துவத்துல ஆவாரைக்கு மேகாரின்னு ஒரு சிறப்பு பெயரே இருக்கு. அதாவது மேக நோயான சர்க்கரை நோயின் எதிரின்னு அர்த்தம். இந்த அட்டவணையை பாருங்க, ஒவ்வொன்னுமும் ஒரு அற்புதம். ஆவார இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது. அப்புறம் சர்க்கரை கொல்லின்னு செல்லமா கூப்பிடப்படுற சிறுகுறிஞ்சான், இது நம்ம நாக்குல இனிப்பு சுவையே தெரியாத அளவுக்கு செஞ்சு சர்க்கரை உடம்புல சேர்றத குறைக்கும். நாவல் கொட்டை கணையத்தை பலப்படுத்தும். வெந்தயம் சுகர் லெவல் திடீர்னு ஏறுறத தடுக்கும். சீந்தல் கொடி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். பெரிய பெரிய மூலிகைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய சில ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வைத்திய முறைகளையும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைத்தியம். நான் முதலே சொன்னேன் இல்லையா, கழிவுகள் எல்லாம் கால்ல தான் போய் தங்கும்னு. அதை சரி பண்ணதான் இந்த சிகிச்சை. தினமும் இந்த மாதிரி இதமான சூட்ல கல்லுப்பு, பாகற்காயெல்லாம் போட்டு காலை ஊற வைக்கும்போது அங்க இருக்கிற நரம்புகள்லாம் தளர்வடைந்து ரத்த ஓட்டம் சீராகும். உள்ள தேங்கியிருக்கிற கழிவுகள் வியர்வை மூலியமா வெளியேற ஆரம்பிக்கும். பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதோட பலன் ரொம்பவே அதிகம். காலையில எழுந்ததும் முதல் வேலையா வெறும் வயித்துல இந்த பானத்தை குடிச்சு பாருங்க. இது நம்ம கணையத்தை மென்மையா தூண்டி அதோட வேலைய சரியா செய்ய வைக்கும். சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம், குப்பமேனி, இந்த 4 பொருட்களோட கலவை நம்ம உடம்போட சமநிலையை மீட்டு கொண்டு வந்து சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்க ரொம்பவே உதவியா இருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்தது மூலிகைகள், வீட்டு வைத்தியம். ஆனா சித்த மருத்துவம்ங்கிறது இதோட முடிகிற விஷயம் கிடையாது. அது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. ஆமாங்க, இதுதான் நாம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். மாத்திரைகளை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு முழுமையான தீர்வா இருக்காது. நிச்சயமா உணவே மருந்து, மருந்தே உணவுன்றதுதான் சித்த மருத்துவத்தோட ஆதார தத்துவம். அதோட சரியான உடற்பயிற்சியும் மன அமைதியும் ஒன்னு சேரும்போது ஆரோக்கியம் தானாகவே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சித்தர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, முறையற்ற உணவு பழக்கமும் உடல் உழைப்பு இல்லாததுதான் இந்த நோய்க்கு மூல காரணம்னு சொல்றாரு. அதனால உடம்புல நல்ல வியர்வை வர்ற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும். அப்போதான் கழிவுகள் வெளியேறும். கலப்பையாசனம், வெள்ளாசனம் மாதிரியான யோகாசனங்கள் நேரடியா கணையத்தை தூண்டி வேலை செய்ய வைக்கும். உணவை பொறுத்த வரைக்கும் பாகற்காய் மாதிரி கசப்புச் சுவையை சேர்த்துக்கணும். அதோட கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் கலந்த திரிபலா சூரணத்தை முறையா எடுத்துக்கிட்டா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி சர்க்கரையை சீராக்க அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒரு எச்சரிக்கைனே சொல்லலாம். இங்க நாம பகிர்ந்துகிட்டது எல்லாமே ஒரு பொதுவான தகவல் மட்டும்தான். உங்களுக்கு ஏற்கனவே தீவிரமான சர்க்கரை நோய் இருந்தா தயவு செஞ்சு நீங்களா எதையும் முயற்சி பண்ணாதீங்க. தகுதி வாய்ந்த ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவரோட நேரடி பார்வையில சிகிச்சை எடுத்துக்கிறது தான் ரொம்பவே பாதுகாப்பானது. சுய மருத்துவம் சில நேரங்கள்ல ஆபத்துல முடியலாம். இறுதியா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவத்தோட துல்லியமான அணுகுமுறைகளையும் நம்ம முன்னோர்களோட காலத்தால் அழியாத இந்த ஞானத்தையும் நாம சரியா ஒருங்கிணைச்சா எவ்வளவு சிறப்பான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். நிச்சயமா முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.